ஹாய், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தோசை மாவு வச்சு ஒரு போண்டா ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தோசை மாவு ஊற்றிக்கலாம். அதில் 3-4 ஸ்பூனு மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த போண்டாவை சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸோ இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசு வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கேப் விடாமல் ஃபுல்லாக போட்டு எடுத்துடலாம். எல்லா சைடும் போட்டுட்டு அதை நல்லா திருப்பி விட்டு, போண்டா போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டு அதை திருப்பி விடுங்க. அப்போ உங்களுக்கு போண்டா நல்லா வரும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இந்த போண்டாவுக்கு சைட் டிஷ் நான் தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னி எதுவாக இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு எது வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. இந்த போண்டா நிஜமாகவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. நீங்களும் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.